ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு க்யூட்டான டாம் அண்ட் ஜெர்ரி ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி ஒரு லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட பிளாட் பற்றி சொல்லணும்னா, நம்ம கண் பார்வை தெரியாத ஹீரோக்கு கேர்டேக்கராக வர ஹீரோயின், அவங்களுக்கு இடையில வர க்யூட்டான ஃபைட் ப்ளஸ் லவ் சீன்ஸ் தான் ஒரு ஃபீல் கூட இந்த ட்ராமாவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ட்ராமா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் பிரசிடென்ட் லின்னுக்கு ஒரு கேர்டேக்கர் வேணும், ஆனால் இந்த விஷயத்தை லின் கிட்ட இப்போதைக்கு சொல்ல வேணான்ட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்குது. ஸோ நம்ம ஹீரோ தான் பிரசிடென்ட் லின், அவருக்கு கேர் ஒர்க்கரா இப்போ அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறது நம்ம ஹீரோயின் சியா. இப்போ சியா லின்னோட வீட்டுக்கு போனோன்னே டோர் நாக் பண்ணி பார்க்குறா, ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆனால் டோர் அங்கே ஓப்பனில் தான் இருக்குது. சரின்னு அவளும் உள்ளே போய் பார்க்க, ஆக்சுவலாக சியாக்கு அவள் ஃப்ரெண்டு தான் இப்படி ஒரு ஜாப் இருக்கிறத ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பா. சியாக்கு பண தேவை இருக்கனால அவளும் இங்கே வந்திருப்பா. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே வந்தோடனே இங்கே தானே ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மெஸ்ஸியாக இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து இவ க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருக்கா. இப்போ சியா ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் வீட்டில் தான் இருந்திருக்கான் போல. அவன் அங்கே ஒரு பொண்ணு நிற்கிறதே தெரியாத மாதிரி அவன் பாட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இதை பார்த்து சியாவுக்கு பயங்கர சாக்கு. அவன் முன்னாடி கையை அசைச்சு பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம லின்னுக்கு கண்ணு தெரியாதுன்ட்டு. சரி, நம்ம உள்ள வந்ததே இவருக்கு தெரியாது போலன்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு பார்க்குறா. அவளும் பதுங்கி போறா. ஆனால் அப்பன்னு பார்த்து ஹீரோ அவளை நோக்கி வரான். பார்த்தா அவளுக்கு பின்னாடி இருக்க ஒயின் பாட்டில் எடுக்கிறான். இவளும் எப்படியாச்சும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெஸ்ட் ரூமில் ஒளிஞ்சுக்கிறா. ஆனால் அப்பதான் ஹீரோ குளிக்கிறதுக்காக அவனும் ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்துடுறான். சியா அங்கே இருக்கிறது தெரியாமல் லின் பாட்டு குளிக்க ஆரம்பிச்சிடுறான். இவளுக்கா கண்ணை மூடவும் முடியல, கண்ணை திறக்காம இருக்கவும் முடியல. அவனோட ஆப்ஸ் எல்லாம் பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்ப லின்னோட வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரா. அவ பேர் குயின். இன்னொரு பக்கம் ஹீரோ குளிச்சுட்டு வெளியே வரும்போது சியா எப்படியாச்சும் தப்பிச்சலான்னு பாக்குறா. ஆனா அதுக்குள்ள அவ போடுற சத்தத்தை ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். யார் இங்க வந்ததுன்னு கேட்க சியா சொல்றா, உங்களுக்கு கேர் ஒர்க்கர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக தான் வந்தேன். ஆனா நீங்க நான் இருந்தது கவனிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து தப்பிச்சு ஓட பார்க்க ஹீரோ இப்ப நிக்கிறே இல்ல போலீஸை கூப்பிட்டான்னு சொல்லி அவளை ஸ்டாப் பண்ணிடுறான். ஏன்னா அவனுக்கு தான் இப்படி ஒரு கேர் ஒர்க்கர் அரேஞ்ச் பண்ணியிருக்கதே தெரியாதாச்சு. அதுக்கப்புறம் அவளை பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருக்கா. அவ சொல்றான், எனக்கு இந்த வேலை எல்லாம் வேணா, நான் போயிடுறேன், ஆனால் என்னோட ட்ராவல் அலவன்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்ல அப்போ ஹீரோவை எடுத்து கொடுக்குறான். அப்போ கரெக்டாக இந்த குயின் உள்ள வந்துடுறான். ஹீரோ குயின் கிட்ட பேசுகிற விதத்திலே தெரியுது அவனுக்கு குயினை சுத்தமாக பிடிக்கலன்ட்டு. ஆனால் இந்த குயின் தான் ஹீரோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கா. இதில் அவ வேற சியாவை கை காட்டி, இந்த பொண்ணு மாதிரி நான் என்ன காசுக்கு வேலை செய்கிறேன்னு நினச்சிட்டிங்களா, நான் உங்கள் மேலே உண்மையாலே அன்பு வச்சிருக்கேன்னு சொல்ல ஹீரோக்கு தான் குயினை சுத்தமாக பிடிக்காதுல, அதனால உன் அன்பெல்லாம் எனக்கு ஒன்று தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து சொல்கிறான், நீ தான் இனிமேல் என்னோட கேர்டேக்கர், அங்கே இருக்க என்னோட ஷர்ட் எடுத்துட்டு வான்னு சொல்ல அவளும் எடுத்துட்டு வந்து ஹெல்ப்லாம் பண்ணுறா. இதை பார்த்துட்டு அந்த குயின் அங்கிருந்து கோச்சிட்டு போயிடுறான். ஆக்சுவலா லின்னுக்கு சியாவை வேலைக்கு சேர்த்துக்கிற பிடிக்கல தான், இருந்தாலும் அந்த குயின் எப்படியாச்சும் துரத்தணுங்கிறதுக்காக வேலைக்கு சேர்த்துக்கிறான் போல. ஸோ சியா கிட்ட, நாளையிலேருந்து நீ வேலைக்கு வந்துரு, நான் உன்னோட சேலரி கூட டபுள் பண்றேன், ஆனால் முக்கியமான கண்டிஷன், நீ எப்பப்போ தேவைப்படுதோ அப்பெல்லாம் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்கணும்னு சொல்லிடுறான். சியானுக்கு அவன் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதே சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் இவன் டபுள் சேலரியும் தரான்னு யோசிக்கும் போது அவளுக்கு இப்போ பண தேவை இருக்கு, அதனால அவளும் வேலைக்கு ஒரு ஒத்துக்கிறான். இப்போ சியாவோட வாய்ஸ் ஓவர்லேயே அவள் லைஃப்பை பற்றி சொல்றாங்க. ஆக்சுவலாக சியா இப்போதைக்கு கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பா. அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாம இருக்காங்க. இதுல அவங்க அப்பா வேற நிறைய கேம்லிங் ஆடுவாரு. ஸோ அதனாலேயே சியாக்கு பணத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ அவ வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு இடத்துக்கு போய் அவளோட சேலரி கேட்க அவங்க சொல்றாங்க, உங்க அப்பா நேத்தே வந்து உன்னோட சேலரி வாங்கிட்டு போயிட்டாருன்ட்டு. இதை கேட்டோன்னே சியாக்கு ரொம்பவே கோவம் வருது. அவங்க அப்பாவே இப்படி பணத்துல ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டு இருக்காருன்னு. இப்போ இவ அடுத்த நாள்ல இருந்து ஹீரோ கூட வேலை செய்ய போகணும்ல, இவ அங்க போய் தங்கிடுவா. ஸோ அவங்க ரெடியாகி போக இவ வேலைக்கு சேர்ந்த முத நாளே 1 மணி நேரம் லேட்டா போயிருக்கா. ஹீரோ வேற பயங்கர ஸ்ட்ரிக்ட் பார்ட்டியா, உன்னோட சம்பளத்துல இருந்து 1000 ரூபாய் கட் பண்ணிடுவாங்கிறான். சரி, அது கூட பரவாயில்லன்னு ஒத்துக்கிட்டா, உங்ககிட்ட இருந்து ரொம்ப ஸ்மெல் வருது, ஸோ என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி ஏறுன்னு வேற சொல்லிட்டு போறான். இவளுக்காக கடுப்பாகுது. ஆனா அந்த சம்பளத்துக்காக எப்படியோ பொறுத்துட்டு வேலை செய்யறா. இதுல இவ ட்ரெஸ் சைன் பண்ணி வச்சது நல்லா இல்லைன்னு ஒரு குறை. அந்த குறையெல்லாம் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இவ எப்படிலாம் இருக்கணும்ட்டு ரூல்ஸ் வேற கொடுக்குறான். அதுக்கப்புறம் சரின்ட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா ஒவ்வொரு டிஷ்ஷா டேஸ்ட் பண்ணிட்டு அது ஒவ்வொன்றுத்துலயும் ஒவ்வொரு குறை சொல்றான். கடைசியில இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறான். இவ கேட்கறான், இப்படி சாப்பாடு வேஸ்டா பண்ண போறீங்கன்ட்டு. அதுக்கு இன்னும் வேஸ்ட்லாம் ஒன்றும் பண்ணல, இதை போய் பண்ணிக்கு போடுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஆனா சியா பண்ணிக்கலாம் போடல. கடைசியில் அவதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அடுத்து அவன் ரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது காஃபி கொண்டு போய் கொடுத்தா. அப்ப அந்த காஃபி வந்து நல்லா இல்ல போல. இவன் டப்புன்னு எந்திரிச்சு சியா பக்கத்துல வந்துடுறான். அவன் திட்டுறக்காக சியா பக்கத்துல வந்து, நீ இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு ஏமாத்துறியா, காஃபி மிஷின் கூட உன்னால யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்க கத்திட்டு இருக்க. 2 பேரோட ஃபேஸும் பக்கத்துல இருக்கா. சியாக்கா ஒரே பட்டர்ஃப்ளைஸா பறந்துட்டு இருக்கு. அவ ஒரு ஃபீலிங்ல அவனை பார்த்துட்டு இருக்க. அவன் டக்குன்னு, உங்ககிட்ட பாத்ரூம் ஸ்மெல் ஹெவியா இருக்குன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவளை அசிங்கப்படுத்தி விட்டுறா மறுபடியும். இவ்வளோ தலை வலிக்குதுடான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து பொறுத்து போயிடுறா. ஆனா இவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு இவளை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. அதுக்கப்புறம் சியா என்ன பண்றானா, லின்னோட ஆஃபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தங்க கிட்ட கால் பண்ணி கேட்கறா லின்னுக்கு எந்த மாதிரி சாப்பாடுலாம் பிடிக்கும்ட்டு. அப்படியே லின்னோட ஃபேமிலி பத்திலாம் அவ தெரிஞ்சு வச்சுக்கிறா. ஸோ லின்னுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸாக வச்சு அவன் நல்லா சமைச்சு கொண்டு போய் அவன் முன்னாடி வச்சா. அவன் அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, என்ன நீ நல்லாவே சமைக்க தெரியாதா, இதெல்லாம் இப்படி தான் சமைக்கணும்னு சொல்லிட்டு அவன் லெக்சர் எடுத்துட்டு இருக்கான். சியா மண்டையை பிச்சுக்கிறா, இவனுக்கு எப்படி தான் சாட்டிஸ்ஃபைடாக சமைச்சு கொடுக்குறதுன்ட்டு. ஆனால் லின் மனசுக்குள்ளே நினைக்கிறான், இவன் சூப்பராக செஞ்சிருக்காளே, அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணான்ட்டு. ஆக்சுவலாக அவன் நல்லா தான் செஞ்சிருக்கா போல, சும்மா தான் லின் இப்படி சொல்லியிருக்கான். இப்போ நைட் தூங்கும் போது லின் தூக்கத்துலேயே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. ரொம்ப ட்ரபிள் ஸ்லீப்பிங் இருக்க மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்க. அப்போ சியா வந்து பார்த்துறா. அவனை வந்து சமாதானப்படுத்திட்டு போய் ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இருக்கா. ஆனால் அப்போ வெளியே யாரோ நின்று அவனை ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. சியாவும் அவன் பக்கத்தில் போய் அவனை அப்படியே காம் பண்ணிட்டு இருக்கா. அவன் உடனே பயத்தில் சியாவை ஹக் பண்ணிக்கிறான். சியாவும் அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கட்டும்ட்டு அவளும் அங்கே ஹக் பண்ணிட்டே தூங்கிடுறா. இப்போ அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தா லின்னுக்கு கால் வருது. என்னன்னா நேற்று யாரோ கேமரா வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தாங்கல்ல, அவங்க மூலமா சியாவும் இன்னும் லவ் பண்ற மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ அந்த சர்ச் தான் ட்ரெண்டிங்கா இருக்கு. இப்போ என்ன பண்றதுன்னு சியா யோசிக்க, லின் நீ கிளம்புன்னு சொல்லிட்டு சியாவை ஆஃபீஸ் கூட்டிட்டு போறான். இன்னொரு பக்கம் குயினுக்கும் இந்த நியூஸ் தெரிஞ்சு அவ பயங்கரமா கடுப்பாயிட்டா. அவ சாண்டின்னு ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியான்னு கேட்கறா. இப்போ ஒரு காஃபி சாப்பாடு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பா. அந்த இடத்துல இன்னொருத்த உட்காந்து குயின் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் ஆஃபீஸ்ல காட்டினாங்கன்னா லின் சியாவை ஆஃபீஸ் கூட்டிட்டு வரும்போது ஆஃபீஸ்ல இருக்கவங்களா பார்த்து பேசிக்கிறாங்க, இந்த பொண்ணு அந்த ரூமர்ல வந்த பொண்ணு தானேன்ட்டு. ஸோ லின்னோட ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் லின்னு சியா அப்புறம் அந்த மேனேஜர்ல யோசிக்கிறாங்க இப்ப என்ன பண்றதுன்ட்டு. சியாவும் இப்ப என்னால உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு கேட்க, லின் உடனே அசிங்கப்படுத்தி விட்டுறான், உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, போய் காஃபி போட்டு குடின்ட்டு. சரின்னு மேனேஜரை கூட்டிட்டு வந்து சியா ஒரு ரூம்ல விட்டு போக, அப்ப சியாவுக்கு ஒரு கால் வருது. என்னன்னா அந்த குயின் சாண்டின்னு ஒருத்தி ஏற்பாடு பண்ணிருப்பாள்ல, அவதான் இப்ப சியா கூப்பிடுறா. அந்த சாண்டிங்கிறவ சியா வேணுமோ மிரட்டுற மாதிரி அவளை கூப்பிட இவளும் போய் பாக்குறா. ஆனா நம்ம சியா பயந்துட்டுலாம் அங்க போல. ஆக்சுவலா அந்த சாண்டிங்கிற பொண்ணு லின்னோட எக்ஸ் போல. இப்ப சியா போய் அவளை மீட் பண்ண இவ சியா மிரட்டுறா, ஒழுக்குமா இந்த இடத்த விட்டு ஓடி போயிருன்ட்டு. அவ என்னென்னமோ பேசி பார்க்க சியா அதுக்கெல்லாம் பயந்த மாதிரி இல்ல. சியா அப்படியே பதிலடி கொடுக்குற மாதிரி தான் பேசிட்டு இருக்கா. இதனால அந்த சாண்டிக்கும் வந்து அங்க இருக்க ஜூஸ் எடுத்து சியா மேல ஊத்தி விட்டுறா. ஆனா அப்ப சியா கூலா ஹேண்டில் பண்றா. யாருக்கும் ஃபோன் பண்ணி, இப்ப இந்த சாண்டி பண்ணதெல்லாம் நீ வீடியோ கேப்சர் கரெக்டா பண்ணிட்டு தானே, இதை கண்டிப்பா ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிவிட சாண்டி அப்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா அவ்வளோ ஒரு ரெப்யூட்டட் பொசிஷன்ல இருக்கவ தான். ஸோ சியா போன்ல பேசுற மாதிரியே இந்த ட்ரெஸ்ஸோட காஸ்ட் இவ்வளோ, ஹேண்ட்பேக் இவ்வளோன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அந்த சாண்டி வந்து பே பண்ணணும். அதனாலதான் இப்படி சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த சாண்டிக்கும் வேற வழி இல்லாதனால சியா சொன்ன அமௌண்ட்டை பே பண்ணிட்டு விட்டா போதுன்னு அங்கிருந்து போயிடுறா. இதெல்லாம் அப்படியே குயின் ஃபோன் பேசும்போது ஒருத்த உட்காந்து பார்த்துட்டு இருந்தான்ல, அவன் பார்த்துட்டான். அவன் உடனே சியா கிட்ட வந்து பேசுறான். நீ யாருன்னு கேட்க உங்களோட பெரிய ஃபேனுங்கிறான். ஆக்சுவலா இப்ப பேசிட்டு இருக்கவன் பேரு சென். சென் சியாவை பார்த்து நீங்க உண்மையாலே அதை வீடியோ கேப்சர் பண்ணீங்களான்னு கேட்க, சியா அந்த மாதிரி எதுவும் பண்ணல, சும்மா இவகிட்ட பொய் சொல்லி பார்த்துருக்கா, அந்த லூசா அதை நம்பிட்டு காசு கொடுத்துட்டு போயிருக்கு. சென்னும் அதுக்கு நீ ரொம்ப புத்திசாலிதான்னு சொல்லிட்டு அவங்க அங்க பேசிட்டு இருக்காங்க. சியா மேல ஜூஸ் ஊத்திட்டு போனால, அதனால சென் அவனோட கோட்டை எடுத்து சியாக்கு மாட்டி விட்டுருப்பான். ஸோ சியா கிளம்பும் போது இதுக்கு நான் உங்களுக்கு பே பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோட அம்மா கால் பண்ணி ஹீரோ கிட்ட பேசுறாங்க. உனக்கு ஆல்ரெடி ஒரு ஃபியான்ஸ் இருக்கா, ஆனா இப்ப போய் ஏதோ லவ் பண்றங்கிற ரூமர் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப ஹீரோ கத்துறான், நீங்க பார்த்து வச்சிருக்க பொண்ணு எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு நான் எத்தனை டைம் சொல்லிட்டேன், நீங்க இந்த விஷயத்தை பத்தி தான் பேச போறீங்கன்னா தயவு செஞ்சு போனை கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ணிட்டான். அப்படியே சியாவை காட்டினாங்கன்னா அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட புலம்பிட்டு இருக்கா, இந்த வேலையை எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ட்டு. அப்படியே அந்த சென்னை ஒரு பப்ல காட்டுறாங்க. அங்க ஒரு பொண்ணு தள்ளாடிட்டு வந்துட்டு இருக்கா. ஆக்சுவலா அவ சியாவோட ஃப்ரெண்டு. அவன் அந்த பொண்ணை பார்த்துட்டு உங்க கூட யாரும் வரலான்னு கேட்க, அந்த பொண்ணு புலம்பிட்டு இருக்கா, நான் சியா கூட தான் வந்தங்கிற மாதிரி. ஸோ சியாங்கிற நேம் பார்த்தோன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு இவ சியாவோட ஃப்ரெண்டு தான்ட்டு. ஸோ அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண பார்த்துட்டு இருக்கான். இப்போ லின் அவனோட ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க, சியா வீட்டுக்கு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் லின் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லா பொருளும் கரெக்டா அது இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டா இருக்கு. பரவாயில்ல இவளுக்கு இந்த அறிவாச்சும் கொஞ்சம் இருக்கேன்னு அவளை பாராட்டிட்டு இருக்கா. அப்ப பலமா கொரட்டை சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா சியா எல்லா வேலையும் செஞ்சுட்டு சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்கா. இந்த சத்தம் கேட்ட லின்னும் தலகாணி எடுத்து அவன் மேல போட்டு போக அவ டப்புன்னு சோஃபால இருந்து விழுந்துடுறான். அப்ப லின்னுக்கு ஒரு கால் வருது. என்னன்னா பிரசிடென்ட் சன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டி வருது, நீங்க அப்ப போய் பேசினீங்கன்னா அவர் கூட பிசினஸ் விஷயமா லைன் பிடிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்ல ஹீரோவும் ஓகே சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சென்னை காட்டினாங்கன்னா அவனுக்கு ஹீரோ நல்லா தெரியும் போல. ஹீரோ வீட்டுல தான் சியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்கிற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் அவனுக்கு தெரியும். ஸோ இப்போ ஒரு பார்ட்டிக்கு போறதா லின் பேசிட்டு இருந்தான்ல, அந்த பார்ட்டிக்கு சியா கூட்டிட்டு போகலான்னு பிளான் பண்றான். ஸோ சியாக்கு மெசேஜ் பண்ணி பாக்குறா, ஆனா அவர் ரிப்ளை பண்ணல. அதுக்கப்புறம் அவளுக்கு அமௌண்ட் அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கூப்பிடுறான், நான் உனக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டு நான் சொல்ற வேலை செய்யறியான்ட்டு. உடனே சியா ஒத்துக்கிறா. பார்த்தா அதுக்கப்புறம் சியா கூட்டிட்டு போய் ஒரு பியூட்டி பார்லர்ல விட்டு நல்லா பட்டி டிங்கரிங்களா பண்ணி பார்த்தா இவனே விழுந்துருவான் போல. அவ்வளோ அழகா சியா வந்து
நிக்கிறா. ஸோ சியாவை கூட்டிட்டு சென் அந்த பார்ட்டின்னு சொன்னாங்கல்ல அங்கதான் போயிருக்கான். ஸோ பிசினஸ் சம்மந்தப்பட்ட ஆளுங்களாம் அங்க இருக்கனால லின் கூட குயினும் அங்க வந்திருக்கா. அப்ப ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் வருது அந்த சென் வந்து சியாவை கூட்டிட்டு வந்திருக்கான்ட்டு. இவனும் உடனே சென்னை பார்க்கணும்னு போறான். ஆனா சியாவை காட்டினாங்கன்னா அவங்க அப்பா யாருக்கும் பணம் கொடுக்கணும் போல வட்டிக்கு வாங்கிட்டு. அதனால அந்த ஆள் சியாவுக்கு ஃபோன் பண்ணி இப்ப நீ பணம் கொடுக்கலன்னா உங்க அப்பா உயிர் எடுத்துருன்னு சொல்லிட்டு இருக்க, நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க, என்கிட்ட இப்ப சுத்தமா பண்ணலன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. இதெல்லாம் அந்த குயின் நின்று கேட்டுறா. அப்ப இந்த குயின் போய் சாண்டி கிட்ட பேசுறா. இந்த பர்த்டே பார்ட்டி சாண்டிக்கா என்னன்னு தெரியல, இந்த குயினுக்கு தான் ஹீரோயினை கண்டாலே ஆகாதுல, அதனால சாண்டி கிட்ட அவளை எப்படியாச்சும் இங்க இருந்து துரத்தி விடுன்னு சொல்ல சாண்டி அவகிட்ட போய் பேசுறா. ஆல்ரெடி சியா கடுப்புல இருந்திருப்பா. இதுல இந்த சாண்டியை பார்த்தோன்னே மறுபடியும் நீங்க வந்துட்டியா, உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனைன்னு கேட்க அந்த சாண்டி கேட்கறா, நீ வேலைக்கார பொண்ணு தானே, உன்னெல்லாம் யார் இந்த பார்ட்டி கூட்டிட்டு வந்ததுன்னு சொல்லி அவ ரொம்ப மட்டமா அவளை பேச சியா எப்படி பொறுத்துட்டு இருப்பா. அவளும் நல்லா திட்டி விட்டுட்டு தான் இருக்கா. அப்ப அங்க இன்னொரு பிரசிடென்ட் ஜான் ஒருத்தன் வரான். அவனும் இந்த சாண்டி கூட சேர்ந்துட்டு ஹீரோயினையும் திட்டுறான். கூடவே லின் தானே இவளை வேலைக்கு வச்சிருக்கிறது, அதனால லின்னை பத்தி மட்டமா பேச சியா கோவம் வந்துருது. அவ பயங்கரமா திட்டிட்டு இருக்கா. இவன் உடனே சியாவை அடிக்க போயிடுறான். அப்போ ஒரு கை வந்து அதை தடுக்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஒரு பையன், அவனை முன்னாடியே காட்டியிருப்பாங்க. அவன் தான் வந்து இப்போ சியாவை அடிக்காம காப்பாத்துறான். இப்போ இங்கே பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, இந்த விஷயத்தை போய் லின்னோட மேனேஜர் லின் கிட்ட சொல்ல லின் உடனே சியாவை காப்பாற்றணும்னு வரான். ஆனால் அதுக்குள்ளதான் சியாவோட ஃப்ரெண்டு காப்பாத்திட்டான்ல. சியாவும் அவன் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கிறது இவனுக்கு கேட்குது. ஆக்சுவலாக அவன் ஃப்ரெண்டு வேற ஏதோ வேலையை அங்கே வந்திருப்பான் போல. அவனும் சியாவும் பேசிட்டு இருக்க. லின்னுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவன் கோவம் அங்கிருந்து போயிடுறான். ஒரு மேலே சியா மேலே பொசிட்டிவா என்னன்னு தெரியல. அப்போ அவன் கார்ல போகும்போது யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவன் ஆல்ரெடி சென் கிட்ட பேசுறேன்னு போயிருப்பான்ல. ஸோ ஹீரோ சென் கிட்ட பேசியிருப்பான். அப்போ என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ லின்னு சென்னு அந்த குயின் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பிசினஸ்ல நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஆட்ட. ஸோ ஹீரோ சென் கிட்ட கேட்குறான், அவளை எதுக்கு நீ இப்போ இந்த பார்ட்டி கூட்டிட்டு வந்துட்டு. ஆனா சென் சொல்றான், நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன், உன்னதான் அந்த குயின் ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கால, சரி சியா கூட்டிட்டு வந்தா ஏதாவது நடக்குமே தான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, உன் வேலையை மட்டும் பாருன்ட்டு ஹீரோ திட்டிட்டு இருக்க. சென் சொல்றான், சரி ஓகே சாரி, இனிமேல் இதெல்லாம் பண்ணலன்ட்டு. ஸோ அதை தான் இப்போ ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் வீட்டில் உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயின் வரா, ரொம்ப பதுங்கி பதுங்கி அவனுக்கு தெரியக்கூடாது அவன் ஏதாவது திட்டிடுவானோன்ட்டு வரா. ஆனா ஹீரோ ஹால்லே உட்காந்துட்டு இருக்கான். நீ இப்பயே இவ்வளோ லேட்டா வர, அதுவும் இல்லாம என்கிட்ட சொல்லாம அந்த இடத்துக்கு ஏன் வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி திட்ட. சியாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நான் உங்ககிட்ட சொல்லாம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ கோச்சிட்டு போய் ரூம்ல படுத்துட்டு அழ ஆரம்பிச்சிடறான். ஆனா ஹீரோவை காட்டினாங்கன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா அந்த பார்ட்டிக்கு வந்தப்ப இவளுக்கு தானே பிரச்சனை வந்துச்சு. அதோட சியா அவ ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்குது ஹீரோ கேட்டிருக்குல்ல. ஸோ அந்த பையன் யாருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ நல்லாவே தெரியுது ஹீரோக்கு சியா மேல பொசசிவ் தான். ஆக்சுவலா இந்த சென்னுக்கு சியாவோட ஃப்ரெண்ட் ஆரஞ்சு இதுக்கு முன்னாடி கூட அந்த பப்ல மீட் பண்ணிருப்பான்ல, அந்த பொண்ணை பிடிச்சிருச்சு போல. ஸோ சியா கிட்ட அந்த ஆரஞ்சு இப்போ எங்க இருப்பான்னு கேட்டுட்டு அங்க போறான். ஆக்சுவலா ஆரஞ்சு இப்போ ஒரு லைப்ரரியில தான் இருக்கா. இவனும் அங்க போயிட்டு என்னமோ அந்த பொண்ணை பார்த்து கேஸ்லாம் வந்த மாதிரி அப்படியே ஒரு டிராமா போடுறான். ஆனா இவன் ஆரஞ்சுக்காக தான் வந்திருக்கான். அவ கையில ஒரு புக் இருக்கிறத பார்த்துட்டு இந்த புக் நீ படிச்சிட்டியா, இந்த ஆத்தரோட பிடிக்குமான்னு கேட்க ஆக்சுவலா இவன் எது கேட்டிருப்பானா, இவ பிடிக்கும்னு சொன்னா நான் தான் அந்த ஆத்தரே, என்னோட ரைட்டிங் நேம் தான் மிட் நைட்னு சொல்லலான்னு பார்த்துருப்பான். ஆனா அந்த ஆரஞ்சு என்ன சொல்றானா, எனக்கு இந்த ஆத்தரை சுத்தமா பிடிக்காது, அவன் ரைட்டிங்ஸ்லாம் என்ன நல்லாவா இருக்கு, எப்படிதான் பொண்ணுங்களை சீட் பண்றதோன்னு தான் அவன் எழுதியிருக்கான்னு சொல்ல இவன் டக்குன்னு ஆஃப் ஆயிட்டான். ஏன்னா அந்த புக் உண்மையிலே இவன் தான் எழுதியிருப்பான். இவகிட்ட பந்தா பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா இவதான் இப்படி போட்டு உடைச்சிட்டாலே. இவளுக்கு பிடிக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி பிடிக்கும்னு சொல்றது. எனக்கும் அந்த ஆத்தர் சுத்தமா பிடிக்காது, அவனோட ரைட்டிங்ஸ்லாம் நல்லாவே இருக்காது, இத்தனைக்கும் அவன் புக்ஸ் எல்லாம் நான் படிக்கிறது அவன் எவ்வளவு கேவலமா எழுதியிருக்கான்னு பாக்குறதுதான்ட்டு இவனே திட்டிக்கிறான். அடுத்த நாள் கூட ஹீரோ ஆஃபீஸ் கிளம்பும் போது சியா கிட்ட சரியா பேசிக்கல, ஆல்ரெடி கொஞ்சம் மனஸ்தாபத்துல இருக்காங்கல்ல. இன்னொரு பக்கம் இந்த குயின் வந்து சென்னை பார்க்க வரா. அதாவது சியாவை எப்படியாச்சு லின்னோட வீட்டிலேருந்து துரத்திடலான்னு நினச்சி அவள் பேச வரா. ஆனால் சென்னை அதுக்குலாம் இடமே கொடுக்கல. நான் ஒரு ரைட்டர், நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் என்னால் செஞ்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிடுறான். இந்த குயினும் அசிங்கப்படுறதே வேலையாக போச்சுன்னு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் சியாவே அவளோட ஃப்ரெண்ட்ஸே காட்டுறாங்க. ஆக்சுவலாக சியாவோட ஃப்ரெண்ட் அவள் குக் பண்ணுற ஏதோ ஒரு வீடியோ எடுத்து இதுக்கு முன்னாடி ஆன்லைனில் போட்டு விட்டுருக்கா. அந்த வீடியோ இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இவங்களும் என்ன மாதிரி வீடியோஸ் போட்டு நல்லா ட்ரெண்ட் ஆகலாம், அது மூலமாக மணியெல்லாம் கிடைக்கும்ல, அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சியா லின்னோட வீட்டுக்கு வரும்போது வீடியோ ரொம்ப இருட்டா இருக்கு. ஸோ இவளுக்கு எது எங்க இருக்குன்னே தெரியல. அவள் அப்படியே தடவி வந்துட்டு இருக்கும்போது முன்னாடி ஏதோ பொருள் இருக்க மாதிரி இருக்கு. இவளும் என்னன்னு தொட்டு பார்த்துட்டு இருக்க. அப்ப ஹீரோ கரெக்டா லைட் போடுறான். என்னன்னா இவ்வளோ நேரம் ஹீரோட ஆப்ஸை தான் தொட்டு பார்த்துட்டு இருக்கா. கொஞ்சம் என் மேல இந்த கை எடுக்கிறியான்னு லின் கேட்க இவளுக்கு அப்பதான் புரியுது ஒரே அசிங்கமா போச்சுன்னு ரொம்ப புலம்பிட்டு இருக்கா. அவன் அங்கிருந்து இந்த எம்பாரஸ்மெண்ட்ல ஓட ஹீரோ அவளை பார்த்து சிரிச்சுட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் சியா லின் கிட்ட பேச வரா. அதுவும் ரொம்ப தயங்கி தான் பேச வரா. ஏன்னா லின்னோட மேனேஜர் இதுக்கு முன்னாடி
முன்னாடி சொல்லியிருப்பான். ஏன்னா லின்னுக்கு இதுக்கு முன்னாடி கண் பார்வை நல்லா தான் இருந்திருக்கு. ஒரு ஆக்சிடென்ட்ல தான் அவனுக்கு கண் பார்வை போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வெளியே எங்கேயுமே பெருசாக போனதில்ல. இந்த விஷயத்த மேனேஜர் சொன்னனால சியா வந்து அவனை வெளியே கூட்டிகிட்டு போகணுன்னு பார்க்குறா. பட் அவங்ககிட்ட கேட்டால் எங்கே திட்டுவானுன்ட்டு அவள் தயங்கி நின்றுட்டு இருக்க. அப்போ லின் சொல்கிறான், நீ எதுக்காக இப்படி தயக்கப்பட்டு இருக்க? நான் எதனால மற்றவங்களை காட்டிலும் உன்னை கூட வச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன்னா நீ மற்றவங்களோடவும் ரொம்ப டிஃப்ரெண்டானவன். எனக்கு உன் கூட இருக்கும்போது தான் ஏதோ சப்போர்ட் இருக்க மாதிரியே தோணுது. எதனால என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல. அப்போ சியா கேட்குறா, நீங்கள் என்ன அவ்வளோ நம்புறீங்கன்னா என் கூட வாங்கன்ட்டு. ஸோ அதுக்கு லின்னு ஓகே சொல்ல அவன் நேரம் லின் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா. அங்கே ஆர்டர்லாம் பண்ணதுக்கப்புறம் லின் புலம்பிட்டு இருக்கான், இங்கே ரொம்ப சத்தமாக இருக்குது, ரொம்ப க்ரௌடாக இருக்குது போலன்ட்டு. ஆனால் இவன் நொயின்னு பேசிகிட்டு இருக்கா. அவன் ஒன்று சிக்கன் எடுத்து வாயில் வச்சிடறான், அமைதியாக சாப்பிடுங்கன்ட்டு. லின்னுக்கும் அந்த ஹோட்டலில் இருக்க ஃபுட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க அப்படியே பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ ஒருத்தன் ஆப்போசிட் டேபிள் உட்காந்துட்டு சியாவோட பேக்கை நோட்டம் போட்டுட்டு இருக்கான். ஏன்னா அவன் திருட பிளான் போடுறான் போல. அதுக்கப்புறம் நைட் நேரம் இவங்க சாப்பிட்டு நடந்து போயிட்டு இருக்க. இப்போ ஒரு ஆள் நோட்டம் போட்டுட்டு இருந்தான்ல, அவன் டக்குன்னு வந்து சியா கடந்து பேக்கை பறிச்சுட்டான். இதில் சியா வேற லைட்டாக கத்தி வச்சு கீறி விட்டுட்டான். அவன் சியாவோட பேக்கை பறிச்சுட்டான். ஆனால் சியா இப்போ சேஃப்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு லின்னை கூட்டிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். பட் சியா காயம் ஆயிருச்சுல, அதனால அவள் அப்படியே மயக்கம் போட லின் ரொம்ப பதறிடுறான். அதுக்கப்புறம் இந்த திருடனை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் சியாவுக்கு தான் காயம் ஆச்சுல, அதனால அவன் மயக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. பட் லின் சியாவுக்கு இப்படி இருக்கிறத பார்த்துட்டு சியா கையை பிடிச்சி ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் லின் ஆஃபீஸில் இருக்கும்போது இந்த சென் வந்து பேசுகிறான், உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு, ஒரு பேட் நியூஸ் இருக்குன்னு சொல்ல. சரி என்னதான் சொல்றான்னு பாப்போமேன்ட்டு லின்னும் கேட்டுட்டு இருக்கான். உன் ஃபியான்சி என்கிட்ட வந்து எப்படியாச்சும் சியா உன் வீட்டை விட்டு துரத்தணும்ட்டு என்கிட்ட ஹெல்ப் கேட்டா. ஆனா அதை நான் மறுத்துட்டேன்னு சொல்றான். ஆக்சுவலா குயின் தான் லின்னோட ஃபியான்சி போல. அதுக்கு லின்னும் சரி ஓகே என்ன குட் நியூஸ்ன்னு சொல்ல, நான் இங்க வந்திருக்கேன்ல அதுதான் குட் நியூஸ்ன்ட்டு சென் லின்னை கடுப்பேற்றுற மாதிரியே பேசிட்டு இருக்கான். ஸோ லின் உடனே செக்யூரிட்டி கால் பண்ணிட்டு இருக்க. சென்னா அங்கிருந்து நகரவே மாட்டு நின்றுட்டு இருக்கான். உனக்கு நான் ஐடியா தரேன்னு சொல்லிட்டு சென்னுக்கு புரிஞ்சிருக்கு ஹீரோக்கு சியாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு சியாவை பிடிச்சிருக்கு தானே? ஸோ சியாவை லவ் பண்ணுறதுக்கு நான் உனக்கு டிப்ஸ்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பொண்ணுங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு உன் மேலே எப்படி ரியாக்ஷன் இருக்குது, உன் மேலே ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணுன்ட்டு அவன் நிறையா டிப்ஸ் எல்லாம் சொல்கிறான். அதோட சியா இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஃபுட் காம்படிஷனில் கலந்துக்கிட்டா. ஸோ அவளுக்கு அந்த விஷயம்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம ஒரு ஃபுட் காம்படிஷன் சம்மந்தப்பட்ட மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ணால் அது நம்ம கம்பெனிக்கும் ரிலேட்டடாக இருக்கும், அதே சமயம் சியாவுக்கும் பிடிக்கும்ல. ஸோ ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டுட்டு அவன் அங்கே ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் லின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவனுக்கு சென் சொன்னதெல்லாம் தான் மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஸோ சியாவோட ஃபீலிங்ஸ் அவன் தெரிஞ்சுக்கணுன்ட்டு நேராக கிச்சனுக்கு போறான். இன்னும் அங்கே ஏசியே ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு ரொம்ப வேக்கிற மாதிரி இவன் ஷர்ட் எல்லாம் கழட்டி பந்தா கட்டிட்டு இருக்க. ஆக்சுவலா சியாவோட ஃபீலிங்ஸ் தெரிஞ்சுக்கணும் தான் எப்படி பண்றான். சியாவுக்கு அவனோட ஆப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே பட்டர்ஃப்ளை சுத்தி பறக்கிற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் லின் சோஃபாவில் உட்காந்துட்டு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. சியா வந்து இன்னும் உங்களுக்கு தலைவலிக்குதான்னு சொல்லி மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கா. அப்ப லின்னுக்கு சியா கூட இருக்கிறது ரொம்பவே ஹாப்பியாக கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அப்பன்னு பார்த்து சியாவுக்கு ஒரு கால் வருது. இவ்வளோ ரொம்ப கோவமாக கிளம்பி போகிறா. என்னன்னு பார்த்தா சியாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்ல, அவங்கிட்ட சியாவோட அப்பா சியாவோட பேரை சொல்லி கடன் வாங்கியிருக்காங்க. பட் இவனுக்கு இப்போ அர்ஜென்ட்டாக அந்த அமௌண்ட் தேவைப்படுது போல. அதை சியா கிட்ட சொல்ல சியா ரொம்ப கடுப்பாயிடுறா. அவங்க அப்பா கிட்ட போய் கத்திட்டு இருக்கா. ஆனால் அவங்க அப்பா இவ சொல்றது எதையும் கண்டுக்காம அவர் பாட்டு குடிச்சிட்டு இருக்காரு. சியாவும் ரொம்ப பொறுமை இழந்து சொல்றா, அம்மா ரெக்கவர் ஆக வரைக்கும் தான் நான் உங்க மூஞ்சிலெல்லாம் முழிப்பேன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கோவமா போயிடுறா. ஸோ ரொம்ப அப்செட் ஆயிருக்கால, அதனால அவள் பப்ல போய் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சென்னும் அங்கேயே தான் இருக்கான். அவன் ஆரஞ்சுக்கு பாதுகாப்பாக அங்கே நின்றுட்டு இருக்க. சியா அங்கே இருக்கிறத பார்த்துடுறான். இதுல வேற இன்னொருத்தர் சியா கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். உடனே சென் போய் சியாவை அவன் கிட்ட இருந்து காப்பாத்துறான். சியா ஆக்சுவலா அப்செட்ல இருந்தனால ரொம்பவே குடிச்சிட்டா. அதனால சென் நீ ஏன் இவ்வளோ ட்ரிங்க் பண்ணிருக்க, இப்போ நான் அவளை பார்த்துப்பேன் உன்னை பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அவசர அவசரமா கிளம்புறான். நிறைய ஹீரோ வீட்டுக்கு போறான். இன்னொரு பக்கம் லின்னை பார்த்தனா அவனுக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு, சியா ஏன் இன்னி வரலன்ட்டு. அவன் சியாவை தேடி கிளம்பிட்டான். அப்ப கரெக்டா சென் சியாவை கூட்டிட்டு வந்துட்டான். அப்ப சென் லின் கிட்ட மனப்பாடம் மட்டும் அவசர அவசரமா ஒப்பிக்கிறான். இவ்வளவு நான் ஆக்சிடென்ட்லாம் பார்த்தேன், இவ ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்தா, அதனாலதான் ஹெல்ப்பு கூட்டிட்டு வந்தேன், இந்த ஹேங் ஓவர் டேப்லெட்னு சொல்லிட்டு அவன் கடன் பேசிட்டு ஆரஞ்சு பார்க்க போயிட்டான். ஏன்னா ஆரஞ்சு அங்க ரொம்ப ட்ரிங்க் பண்ணிருக்கால, அவளை பாத்துக்கணும்ல. இப்ப லிண்டா சியாவை பாத்துக்கணுமா? சியா நல்லா இருக்குவே தாம் தூம் நாடுவா, இப்ப ட்ரிங்க் வேற பண்ணிருக்காளா, அவளை சமாளிக்கிறதே லின்னுக்கு பெரும் பாடா இருக்கு. அவளை எப்படியோ சோஃபால உட்கார வச்சா அவ வலிக்குதுங்கிறா. சரி எங்க வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவ கால் வலிக்குதுன்னு சொல்லும் போது பொறுமையா காலெல்லாம் அமுக்கி விட்டுட்டு இருக்கான். ஆனா சியா அவனை பார்த்து உன் கையில எல்லாம் ஸ்ட்ரென்த்தே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா லின் இவ பேசுறதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டு கால் அமுக்கி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹேங் ஓவர் டேப்லெட் கொடுக்க போக இவ சாப்பிடவே மட்டும் நடம்பிடிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வேற அவங்க அம்மா பத்தின நினைப்பு வர, அம்மா உங்களுக்கு எப்ப சரியாகும்னு சொல்லிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிடறான்.
இவ இப்படி அழுகிறத கேட்கும்போது லின்னுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ பக்கத்துல வந்து அவளை ஆறுதல் பண்ணிட்டு அவன் நெத்தியில கிஸ் பண்றான். சியா மட்டும் தெளிவா இருந்தானா இவன் இப்படி பண்றதெல்லாம் பார்த்து மயக்கமே போட்டிருப்பா. இப்படி ஒரு கியூட்டான சீனோட இந்த பார்ட் முடியுது. இந்த ராமால வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கியூட்டான லவ் ஸ்டோரியை மிஸ் பண்ணாம பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.